இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. சாம சேமியா உதிரியாக எப்படி சாஃப்டாக செய்யலான்னு பார்க்கலாங்க. சைட் டிஷ் வேர்க்கடலை சட்னிங்க. சாம சேமியாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு உப்பு கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி சாம சேவை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மில்லட்ஸ் குதிரைவாளி எது வேணாலும் எடுத்துக்கலாம். சேமியா தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் மட்டும் விட்டுருங்க. 3 நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாயிரும். 3 நிமிஷத்துக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப கொதன்னு போயிடும். கரெக்டாக 3 நிமிஷம் கழித்து தண்ணியை இந்த மாதிரி கொலாண்டரில் வடிகட்டி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி ஃபுல்லாக வடியாகட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டீமிங் பிளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி இட்லி பிளேட்டில் துணி போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேமியாவை மேலே வச்சுட்டு 5 நிமிஷம் மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப களியாட்ட போயிருங்க. 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் இந்த மாதிரி உதிரியாக சாஃப்டாக வரும். லாஸ்ட்டாக தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு பொரிஞ்சது கருவேப்பிலை தலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி வணங்கினதையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துட்டு சேமியாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொதுவாகவே மில்லட் சேமியா சீக்கிரமாக ட்ரை ஆகிருக்கும். அதுக்காக லாஸ்ட்டாக ஒரு கையளவு தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு 5 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக உதிரியாக பொழுன்னு வருங்க. எப்போவுமே ட்ரை ஆகாது. இந்த மாதிரி மில்லட் சேமியாவுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான சேமியா ரெடிங்க. அதுக்கு சைட் டிஷ் வேர்க்கடலை சட்னிக்கு 1 டம்ளர் வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வறுத்திங்கனாவே லைட்டாக வெடித்து டார்க் ப்ரௌன் ஆகுங்க. எடுத்து ஆற வச்சுருங்க. அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காரத்துக்கு 3 வரமிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்துகிட்டு வரமிளகாய் செவக்க வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக வதக்கிக்கோங்க. வேர்க்கடலையில் இருக்கிற தோல் எடுத்துருங்க. இல்லாட்டி கசப்பு தன்மை வரும். நம்ம வறுத்து வச்சுட்டு வரமிளகாய் பூண்டு எல்லாம் சேர்த்திட்டு தேவை ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு புளி பூண்டெல்லாம் அரைவிற வரைக்கும் ஒரு 2 சுத்தம் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. வேர்க்கடலையை ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம். ஏன்னா எண்ணெய் பசை வெளியில் வரும்போது சட்னி வலுவலுப்பு வந்துருங்க. அளவாக மட்டும் அரைச்சிக்கோங்க. ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிளுங்க. உப்பு தண்ணியில் டிப் பண்ணி கொடுத்து விட்டிங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் இருந்தாலும் செவக்காதுங்க. இன்றைக்கி ஜூஸுக்கு ராகி கஞ்சி தாங்க. 2 கரண்டி அளவு ராகி மாவு எடுத்து உப்பு போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் காய்ச்சி எடுத்திங்கன்னா டார்க் ப்ரௌன் வந்தாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. பால் கலந்து விட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு வேணால் மோர் தயிர் கலந்துக்கோங்க. இன்றைக்கி வாட்டர் பாட்டிலுக்கு பிளாக் ட்ரை கிரேப்ஸ் தாங்க. இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால குழந்தைகளுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வராமல் இருக்கும். தண்ணி டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. அடுத்தது என்னோட மார்னிங் ரொட்டீன் ஆஸ் யூஷுவல் ஜீரகம், சோம்பு, வெந்தயம் 3மே ஈக்குவல் குவான்டிட்டியில் வறுத்து அரைச்சி வச்ச பவுடர் தாங்க. நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது இன்னர் ஆர்கன்ஸும் நல்லா சுத்தப்படுத்துங்க. டைஜஷனும் நல்லாயிருக்கும். கொலஸ்ட்ராலும் குறையும். அதுக்கப்புறம் ஆம்லா ஜூஸ் தாங்க. வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு அந்த மாதிரி ஆம்லா ஜூஸ் குடிக்கும்போது நம்மளோட இம்யூனிட்டி பவர் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. இன்றைக்கி தான் லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா மட்டை அரிசி சாதங்க, ஒயிட் ரைஸு, பருப்பு அவரைக்காய் சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியலுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை.